ஹாய்! குஸ்கா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம பாருங்க. இதுக்கு ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கீ விட்டு, ஹோல் ஸ்பைசஸ் போட்டு, ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகுற அளவுக்கு விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் இது கூட 2 பச்சை மிளகா அண்ட் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக. அண்ட் அது கூடவே கொத்தமல்லி அண்ட் புதினா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு தக்காளி வந்து நல்லா ஆட் பண்ணி நல்லா மசிகிற அளவுக்கு விட்டுறலாம். இது கூட தேவையான உப்பும் கலந்துட்டு, 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு கொதி வரப்போ பிரியாணி மசாலா ஒரு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எதுவும் இல்லைனாலும் விட்டுறலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரப்போ அரிசி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தண்ணி வந்து அரிசிக்கு கீழே வரப்போ சமமாக வரப்போ தம் போட்டுடலாம். லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் தம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான குஸ்கா உதிரி உதிரியாக ரெடி. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.